இன்றைக்கு வெள்ளை மாளிகையினுடைய தலைமை செயல் அதிகாரி மார்க்கோ ரூபியோ செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை தான் சொன்னார். என்ன அப்படின்னா, இந்தியா அண்ட் யூஎஸ் ஒர்க்கிங் டுகெதர் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ பசிபிக் ரீஜன், அதாவது ஆசிய பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையும் கொண்டு வருவதற்காக இரு நாடுகளும் நாங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, குவாட் அமைப்புக்குள்ள இந்தியாவினுடைய நடவடிக்கையை மறுபடியும் வலிமைப்படுத்துவதற்கான எல்லா விஷயங்களையும் அமெரிக்கா எடுத்து வருது. ஏன்னா சைனாவுக்கு கவுண்டரான இருக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பு இன்றைக்கி இருப்பதில் பார்த்திங்கன்னா குவாடு தான். அந்த குவாடில் இந்தியா பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா அது இந்தியாவை விட அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்படும். அதனால் பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் சைனாவுக்கு கவுண்டர் ஆக்டிவிட்டீஸில் வலிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் அமெரிக்கா ரொம்ப தீவிரம் காட்டி வருது. அதனால் வெகு விரைவில் இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள அந்த 50% வரி விதிப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா நீக்குவதற்கான பாசிபிலிட்டிஸ், அதற்கான சயின்ஸ் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பொருளாதார வர்த்தக நிபுணர்கள் சொல்கிறாங்க.